வணக்கம் நண்பர்களே, மாணிக்கம் வியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் மாணிக்கம் பேசுகிறேன். இந்த வீடியோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட், சிம்போசிசம், செமினாரு, இன்டர்வியூ டிஸ்கஷன் எல்லா இடத்துலையும் இப்போது ஃபேக்கல்ட்டி கேட்குற ஒரே விஷயம் நியூ ஐடியா என்ன, இதில் இன்னோவேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் டாப் 10 நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். இந்த ஐடியாஸ் பழைய ரொட்டீன் ப்ராஜெக்ட் இல்லை, இதெல்லாம் லோ காஸ்ட்டு, ப்ராக்டிக்கலு, சொசைட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ரீயாக இருக்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தான். வாங்க ஸ்லைட் பை ஸ்லைட் நிதானமாக புரிஞ்சுக்கலாம். ஒய் இன்னோவேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்? நண்பர்களே, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிகிரி மட்டும் போதாது. சேம் ஓல்டு ஹைட்ராலிக் ஜாக்கு, இந்த லேத் மிஷினு, ஏர் கம்ப்ரெஷர், இதெல்லாம் ஃபேக்கல்ட்டிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ இன்னோவேட்டிவாக இருந்தால் தான் இன்டர்னல் மார்க்ஸ் நிறையா தராங்க, வைவா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெஸ்யூம் நல்லா வெயிட்டாக இருக்கும், இன்டர்வியூவில் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். அதனால் நியூ ஐடியாங்கிறது நமக்கு எப்பயுமே நியூ ப்ராஜெக்ட், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா ஸ்மார்ட் எனர்ஜி ரீஜெனரேட்டிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இது நான் வண்டி ஓட்டும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அப்போ ரோட் பம்ப்ஸ் இருக்கும், அதில் அந்த சஸ்பென்ஷன் மேலே கீழே மூவ் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இது ப்ராஜெக்டில் போட்டோன்னா ஸ்ப்ரிங்கு, டேம்பர் ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு ஸ்மால் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ சஸ்பென்ஷன் மூவ் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டை பேட்டரி சார்ஜ் பண்ணலாம், சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம், வெஹிக்கிள்ஸில் லைட்ஸ் யூஸ் பண்ணலாம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் இது என்னென்ன கவர் ஆகணும், டைனமிக்ஸு, மெஷின் டிசைனு, எனர்ஜி இன்ஜினியரிங், இதெல்லாம் இன்டர்வியூவில் சொன்னால் நம்ம இந்த எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் சஸ்பென்ஷன் சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தோன்னா இப்போ சோலாரில் நிறைய டஸ்ட் படிஞ்சுன்னு வருது, அதனால் நமக்கு எனர்ஜி ரொம்ப லோவாக கிடைக்குது. அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அதுக்கு செல்ஃபாக க்ளீன் பண்ணுற சோலார் பேனல் யூஸ் பண்ணலாம். டஸ்ட் இருந்தால் எஃபிஷியன்சி 30 to 40% வரைக்கும் தான் இருக்கும், ரெடியூஸ் ஆகும். அதனால் இந்த கேம் அண்ட் ஃபாலோவர் இல்லைன்னா ஸ்லைட் கிராங்க் மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு சோலார் பேனல் மேலே ப்ரஷ் மூவ் ஆகிற மாதிரி, டஸ்ட் க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, பியூரான ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாகும். ஸோ இதில் தியரி ஆஃப் மெக்கானிசம், ரினியூவபிள் எனர்ஜி ரெண்டு யூஸ் ஆகுது. ஸோ ரூரல்லையும் இண்டஸ்ட்ரி யூஸ்க்கு செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அதாவது பெடல் பவர்டு மெஷின் யூஸ் பண்ணலாம். சைக்கிள் பெடல் மாதிரி பெடலை ரொட்டேட் பண்ணால் கியர் மெக்கானிசம் மூவ் ஆகும். யூஸ் எதுக்காக தான் யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் பம்ப் பண்ணலாம், கிரைண்டிங் பண்ணலாம், ஸ்மால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஜிம் ஒர்க் அவுட்டில் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஃபியூல் தேவையில்லை, கரண்ட்டு தேவையில்லை. ஸோ இதில் இதெல்லாம் இந்த கவர் ஆகுதுன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் கவர் ஆகுது, கியர்ஸ் கவர் ஆகுது, எர்கானமிக்ஸ் யூஸ் அது வில்லேஜ் ப்ராஜெக்ட் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அப்டக்கல் சென்சார் டிடெக்ட் பண்ணும், சிங்கிள் மெக்கானிசம் இல்லைன்னா நியூமேட்டிக் பிரேக்குக்கு போகும், பிரேக் அப்ளை ஆகும். ஸ்பெஷல் பார்த்தோம்னா இது ரொம்ப லோ காஸ்ட்டு, 2 வீலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஐடாஸ் எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜிக்கு மெக்கானிக்கல் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். சப்ஜெக்ட் எது கவர் ஆகுனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, நியூமேட்டிக்ஸு, சேஃப்டி சிஸ்டம்ஸ், இதெல்லாம் இன்டர்வியூக்கு நல்ல பாயிண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் 5th ப்ராஜெக்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் டு ஃபியூல், அதாவது என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட். பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் என்னென்னா பைரோலைசிஸ் பண்ணலாம். அதில் நோ ஆக்சிஜன் ஹீட்டிங், பிளாஸ்டிக் மெட்டல்லேருந்து ஆயில் உருவாக்கும். ஸோ மினி ஸ்கேல் மாடல் பார்த்தோன்னா இதில் ஹீட்டர் யூஸ் பண்ணலாம், சேம்பர் யூஸ் பண்ணலாம், கண்டென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ அவுட்கம் என்ன வரும்னா டீசல், அதாவது டீசல் ஃபியூலாக மாறும், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்னா தெர்மோடைனமிக்ஸு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இது நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி மெக்கானிசம். இதில் ஃப்ளோட் வால்வு, வாட்டர் லெவல் சேஞ்சு, அதுக்கப்புறம் வால்வ் ஓப்பனு க்ளோஸ் இது இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா பவர் கட் ப்ராப்ளம் இல்லை, வாட்டர் சேவ் பண்ணலாம். சப்ஜெக்ட் எது கவர் ஆகுதுன்னா ஃப்ளூயிட் மெக்கானிசம், மெஷின் டிசைன், இதெல்லாம் கவர் ஆகுது. ஸோ இது சிம்பிள் அண்ட் எஃபெக்டாக இருக்கும், ஃபேக்கல்ட்டிக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹைட்ராலிக்